எல்லாருக்கும் வணக்கம். ஜூம் ஆப் இது ஒரு வீடியோ காலிங் ஆப்புங்க. வீடியோ பார்க்குற யாராச்சும் ஜூம் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு செக்யூர் இல்லாத ஆப்புங்க. ஓகே, இந்த வீடியோவில் ஜூம் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஜூம் ஆப்பை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளும் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப் கேட்குற பர்மிஷன் எல்லாம் உடனே ஹலோ கொடுத்துட்ருப்போம். ஏன் நான் கூட நிறைய டைம் அப்படி தான் பண்ணியிருக்கேன். பட் இப்படி என்ன மாதிரியான பர்மிஷன் நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னு தெரியாமல் நம்ம அலோவ் பண்ணுறதுனால ஒரு சில ஹேக்கர்ஸ் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மிஸ்யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போது லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஆன்லைனில் பர்சனலாக உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி கூட பணம் சம்பாதிக்கிறாங்க. சேஃபாக இருங்க. அவேர்னஸ் யூடியூப் சேனல் பொங்கல் வடை சேனலில் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட போட்டிருக்காரு, போய் செக் பண்ணுங்கள். ஓகே, லாக்டவுன் சுச்சுவேஷனில் நிறைய டிஸ்கஷன் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் நடத்திட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி அதிகமாக யூஸ் பண்ணுற ஜூம் ஆப் பர்சனல் யூஸுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் எச்சரிக்கையும் செஞ்சுருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக லாஸ்ட் 20 டேஸ்க்கும் மேலே லாக்டவுனில் இருந்துகிட்ருக்கு. கொரோனா வைரஸ் இதுக்கு மேலேயும் பரவாமல் தடுக்க மே 3 வரைக்கும் லாக்டவுனை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி, நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் ஆலோசனை கூட்டத்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஹையர் அஃபிஷியல், சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கிளாஸஸ் நடத்துறதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் டெக்னாலஜிக்கு ஜூம் ஆப் தான் அதிகமாக யூஸில் இருந்திருக்கு. இந்த ஆப்பு பர்சனலாக ஒரு பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கு சேஃப் இல்லைன்னு நம்ம மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். சென்ட்ரல் சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் ஆஃப் இந்தியா, இது மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸோட ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயீஸ் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணுறதுக்கு ஜூம் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பை கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. ஜூம் ஆப்பை செப்பரேட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறதா தெரிய வந்திருக்கு. ஸோ இது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு ஜூம் ஆப்பை யூஸ் பண்ணுறதுனால சைபர் அட்டாக் ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பை பாதுகாப்பு இல்லாமல் யூஸ் பண்ணுனா உங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் திருட போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் பர்சன்ஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் ஜூம் ஆப்பை எப்படி செக்யூராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஒவ்வொரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கும் புதுசாக பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுனா இந்த சைபர் அட்டாக் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கிறவங்கள தவிர புதுசாக யாரும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க இதில் கலந்துக்க முடியாத மாதிரி லாக்கிங் மீட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வெளியிட்ட செய்தி மட்டும் இல்லைங்க, எச்சரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பு கண்டிப்பாக சேஃப் கிடையாது. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க. பட் இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இன்னும் அவைலபிளாக தாங்க இருக்குது. நீங்கள் செக்யூராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 2020 ஸ்பாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே செக்யூர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். That's how we live it. Don't be mad at the system, it's simply how we've existed. I hear a lot of people talking like they politicians and choose to be